வேண்டேன். நாம கர்த்தருடைய ஆலயத்திற்கு கிளம்பும் போது எல்லாரையும் கூப்பிடணும், வாங்க வாங்க. அப்ப நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் இருந்தாங்கன்னா மற்றவங்களுக்கும் தெரியும். அது வந்து நமக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமைங்கிறது மற்றவங்களுக்கு திருவிழா, அது மாதிரி நமக்கு ஞாயிற்றுக்கிழமைங்கிறது பெரிய திருவிழா. அங்க எல்லாரும் ஒன்று கூடி ஜெபிக்க போறோம். அங்க எருசலேம் உன் வாசல்களில் என் கால்கள் நிற்கலாயிற்று. எருசலேம்னா என்ன? சபை. சியோனாலும் சபை, எருசலேம்னாலும் சபை. இந்த வார்த்தையெல்லாம் எனக்கு தெரியுதுன்னா எல்லாமே என் சகோதரர் எங்களுக்காக சொல்லி கொடுத்த செய்தி தான் இதெல்லாமே. நாங்க அவங்க பேசுறப்ப கேட்டுட்டே இருப்போம். அப்ப இது தாவீது பாடின ஆரோப்பண சங்கீதம். தாவீது வந்து தாழ்மை, ரொம்ப தாழ்மையா இருப்பாரு. ஆண்டவருக்காக ரொம்ப நேரம் காத்துக்கிட்டு இருப்பாரு. இப்ப இன்னொரு வசனத்தை பாருங்க, 7வது வசனம். உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. சமாதானம், உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானம். அலங்கம்னா இருதயங்க. உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானம். எந்த கசப்பு வெறுப்பு எதுவுமே இருக்கக்கூடாது. நம்ம இருதயம் சமாதானமா இருந்தாலே நம்மளோட எல்லா கஷ்டங்களுக்கும் முடிவு கட்டப்பட்டுருவாங்க. உன் அரண்மனைக்குள்ளே சுகம், சமாதானம், சுகம். சமாதானம்ங்கிறது ஏசப்பா சிலுவையில மறிக்கும் போது அவங்க சொன்ன ஆவியில கலங்கி விட்ட ஒரு வார்த்தை, நான் உங்களுக்காக சமாதானத்தை வைத்து சேர்க்கிறேன். அந்த சமாதானம் நம்ம யார்ட்டையாவது இருக்குதா? யார்ட்டையுமே இல்லை. சமாதானம்ங்கிறது வந்து அது பெரிய சொத்து நமக்கு. உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானம். நமக்கு வந்து பெரிய வீடெல்லாம் தேவையே இல்லைங்க. குடிசை இருந்தாலே போதும். குடிசையில இருக்க சந்தோஷம், நிம்மதி, அதுலயும் ஒரு சமாதானம், சுகம் இருக்கும். ஆனா நம்ம பெரிய அரண்மனை மாதிரி வீடு கட்டி வச்சிருப்போம், ஒண்ணுமே இருக்காது. அங்க பாருங்க, பெரிய பெரிய பணக்காரவங்க எல்லாம் பாருங்க, ஆகாரமே கிடையாது, மாத்திரை மருந்து வியாதி. ஆனா நம்ம தேவனாகிய கர்த்தர் நமக்கு சின்ன குடியில கொடுத்திருந்தா கூட அதுல ஒரு சமாதானமும் சமாதானம் சுகம் இது ரெண்டுமே இருந்துச்சுன்னா அது பரிபூரண ஆசீர்வாதம். எங்க தேவனாகிய கர்த்தரின் நிமித்தம், கர்த்தரின் ஆலயத்தின் நிமித்தம் உனக்கு நன்மை உண்டாக தேடுவேன். இது எல்லாமே இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், நமக்கு கர்த்தர் என்னைக்குமே நன்மை தான் தர போறாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவரே இயேசப்பா, இந்த சங்கீதத்தை எனக்கு கொடுத்தீங்க ராஜா. ஆனாலும் ராஜா, ஆண்டவரே இயேசப்பா, இந்த வார்த்தை எத்தனை வார்த்தை இவர்களை தொடர்ந்து என்று எனக்கு தெரியாது ராஜா. ஆனாலும் என் தேவன் நடுவில் வாசமாய் வருகிறீர் ராஜா. இயேசப்பா, உமக்கு சோதரம் அப்பா. தேவ எனக்கு வார்த்தை கொடுத்த வார்த்தைகள் உமக்கு கோடான கோடி நன்றி. என்னை தாழ்த்துகிறேன், உண்மை மாத்திரம் உயர்த்துகிறேன் ராஜா. அப்பா, இன்னும் நடக்க இருக்கிற ஆண்டவரை வருகிற வார்த்தைகளை தேவன் எங்களோடு கூட பேசுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.